வணக்கம். IBPS பேங்கிங் எக்ஸாம் ரிலேட்டடாக டாபிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வி ஷுட் கோ ஃபார் த டெஃபினேஷன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் அ மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அதுக்கான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன, ஃபஸ்ட்டு அமௌண்ட் என்ன, எத்தனை வருஷத்துக்கு, and for a given period of time and for a given period of rate. Simple interest very basic root என்னன்னு பார்த்தோன்னா, principal will never change. அதர்ஸ்லாம் பார்த்தோன்னா காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் principal will always remains the same irrespective of number of years. பர்சன்டேஜ் என்னென்ன அந்த வருஷம் மாற்றிட்டே இருக்கலாம், பட் principal வந்து will always remains the same, will not accumulate with your interest. That is what is underlying root of the simple interest. So second, formula. So simple interest பொறுத்த வரைக்கும் formula SI is equal to P into N into divided by 100. So P என்றது என்ன, principal, N என்றது number of years, R என்றது rate of interest. ஸோ இது மூணு தெரிஞ்சால் நம்மளால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அமௌண்ட் இதை நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் இருந்திருக்கும். லெட்ஸே 1000 இருந்தது, 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும், அது 10,000 1000 + 100 1100 ஆயிருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இதை வச்சு மற்ற டாப்பிக்கும் டெரைவ் பண்ண தெரியணும். லெட்ஸே SI is equal to P into NRன்னு இருக்குது. ஸோ அப்போ P என்னவாக இருக்கும், SI into 100 divided by N into R. இது எப்படி மாற்றி கூட எழுதலாம். ஸோ N is equal to SI into 100 divided by P into R. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா R is equal to SI into 100 divided by N into P. ஸோ ஒரே ஃபார்முலா தான், இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எது வேணுன்றதை வச்சுருக்கோம், என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% per annum கொடுத்துருக்காங்க. ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 3 years இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது, 630 இருக்குது. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் என்னவாக இருந்தால் இதெல்லாம் வந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை N இன்ட்டு R. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 630 இன்ட்டு 100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. 15 5 அடித்தோன்னா 3, இது வந்து 20, 3 3s are 9, 3ல் அடித்தோன்னா 210 வரும். திருப்பி இதை 3ல் அடித்தோன்னா 70 into 20 is equal to 1400. ஸோ பிரின்சிபல் என்னவாக இருந்திருக்குன்னா 1400 இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மெத்தடு. இது நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ 3 years. ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன இருந்தது 15%, 1 yearக்கு 15%. ஸோ 3 yearக்கு என்னவாக இருந்திருக்குன்னா 45% இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சரிங்களா. ஸோ 45%க்கு ஸோ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பிரின்சிபலில் பர்சன்டேஜில் சொல்லி கொடுத்துருக்கோம். 45% அப்படின்றது என்ன, 630. அப்போது 100%னா என்ன, விச் இஸ் பிரின்சிபல். அப்படியே அடிக்கலாம். ஃபைவ் அடிக்கிற 9, 20, 70, 1400. இது நம்ம ஷார்ட்கட்டில் போடுறது. ஸோ பிரின்சிபல் நம்ம எக்ஸாம் இதை எழுதிட்டு
நம்ம போட்டோம்னா இவ்வளோ டைம் எடுக்கும். இது நம்ம ஷார்ட்கட்டில் போகிறது. ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் பார்த்துங்க, என்ன ஃபார்முலா அதை படிச்சுங்க, என்னன்னு சொல்லி ரூட் தெரியணும். அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. நம்ம அப்புறம் எக்ஸாமில் ஒர்க் பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ தட் வில் சேவ் யுவர் டைம். ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேப்பர் பேன் எடுக்காமல் சால்வ் பண்ண தெரியணும். Now we can go to the second sum. ஸோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து இட் பிகம்ஸ் 9 times in 20 years. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறமா அது வந்து 9 times ஆகிடுது. லெட்ஸே 1ன்னு இருந்தது அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா 9ன்னு ஆகிடுது. ஸோ 10 டைம் ஆகணும், லெட்ஸே 10 times ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்துருக்கோம், அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 9 times, லெட்ஸே பிரின்சிபல் 9 times of the principal. So but A is equal to SI plus P. Amount is equal to 9P is equal to SI plus P. So P is equal to 9P, sorry, SI is equal to 9P minus P, think but 8P. ஸோ சிம்பிள் டிஸ்னாக இருக்கும், பிரின்சிபல் இன்ட்டு 8 times ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. நம்மளுக்கு என் தெரியும் 20 years, பி வந்து தெரியாது, எஸ்ஐயோட வேல்யூ தெரியும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன, 8P இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 20 டு ஆர் divided by 100. ஸோ நம்ம பியை கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆர் கிடச்சிரும், 1 இது 5. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 40%. ஆர் இஸ் ஈக்குவல் டு 40%. இட் இஸ் ஃபார் 1 வந்து 1 time. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, 1 கிட்டோம். ஸோ இஸ் ஆஸ்கிங் ஃபார் 10 times. ஸோ ஆர் இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 10. ஸோ 400%. ஸோ ஆர் வந்து 400 times இருந்ததுன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இங்கே வந்து 800ன்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டு, சம் ஆஃப் அமௌண்ட் இஸ் 800 அண்ட் ஆஃப்டர் அக்யூமுலேட்டிங் யுவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 920ன்னு வருது. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 920 அண்ட் இனிஷியல் சம் இஸ் ஈக்குவல் டு 800 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 years கொடுத்துருக்காங்க அண்ட் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 3 years அண்ட் ஃபார் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3%. ஓகேங்களா. ஸோ இட் வுட் அமௌண்ட் டு ஹவு மச் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ரேட் பை 3%. ஸோ ரேட் வந்து கொடுக்கல. ஸோ ரேட் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணலாம், 800. ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா தான், பி இன்ட்டு என் இன்ட்டு ஆறு. எஸ்ஐ என்னச்சு 120, பி வந்து 800, என் வந்து 3 years, ஆர் தான் தெரியாது. ஆறுக்காக கேன்சல் பண்ணோன்னா 120 into 100 divided by 800 into 3. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 கேன்சல் பண்ணோன்னா 40. ஸோ 8 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர் வந்து 5%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் 3 இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு வச்சுக்கணும், 5 + 3 8% வச்சோன்னா வாட் வுட் பி த அமௌண்ட். ஸோ அமௌண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி வந்து 800 into 3 divided by 100. 100 டிவைட் பண்ணிங்கன்னா 8 8 64. 64 into 3 180 plus 4 190 192. So amount is equal to SI plus principal 192 plus 800.
992. ஸோ 992 இஸ் அமௌண்ட். ஸோ இது நம்ம வந்து ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். ஸோ இதில் இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் நோ பிரின்சிபல் வந்து வில் நெவர் சேஞ்ச் ஃபார் எனி பர்சன்டேஜ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ன்னு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருந்திருக்கு, எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருந்திருக்கு. அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 920 மைனஸ் 800 120 வந்திருக்கு. இப்போ என்ன கேட்குறோம், 3 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த என்ன பண்ணலாம், இது வச்சுக்கலாம். ப்ளஸ் 3 இருக்குல்ல, 3%க்கான இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ வி நோ த பிரின்சிபல், வி நோ n வந்து 3 இயர்ஸ்ன்னு தெரியும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 3க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P தெரிஞ்சிச்சு, n தெரிஞ்சிச்சு, R தெரிஞ்சிச்சு. வி நோ சம் SI இஸ் ஈக்குவல் டு P N R. பிரின்சிபல் வந்து 800 into number of years 3 100 998 72 ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3%. ஸோ என்ன கேட்குறாங்க, அக்யூமுலேட்டட் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ 3%க்கு 72 வந்திருக்கு. இனிஷியல் அமௌண்ட் வேணும். ஸோ 120 இஸ் அ இனிஷியல் அமௌண்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 192 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ அக்யூமுலேட்டட் டோட்டல் வேல்யூ விச் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் SI 800 ப்ளஸ் 192 992 பார்த்தோன்னா அதான் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கல, இந்த டைம் மிச்சம். இந்த எக்ஸாம் பெருசாக இருக்குது, சால்வ் பண்ணோம், இது எதுவுமே பண்ணவே இல்லை. பட் பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தோன்னே நம்ம சொல்ல தெரியணும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ 3%க்கு என்ன வந்திருக்கு. ஸோ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வில் நெவர் சேஞ்ச். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம், இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கான கண்டுபிடிச்சிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணி 120 இஸ் இனிஷியல் வேல்யூ. இப்போ ஆனது என்னது 72. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் 800 இஸ் பிரின்சிபல் வேல்யூ. ஸோ ஷார்ட்கட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சம். ஸோ பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கற்றுங்க, பட் ரூட் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். Now we can go to the next sum. Geeta, ஓகேங்களா. ஸோ கீதா borrowed sum of amount at a rate of 6%. ஓகேங்களா, ஒரு அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு பார்த்தோன்னா 6% வட்டி அண்ட் 9% ஃபார் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 6%, 3 வருஷத்துக்கு வந்து 9% அண்ட் 14% ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பீரியட். ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இஃப் ஷி பேஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1114 அட் த எண்ட் ஆஃப் 9 இயர்ஸ். ஸோ 9 இயர்ஸ் தான் டோட்டல் இயர்ஸ். ஸோ அதில் என்ன பார்த்தோம், 2 இயர்ஸ்க்கு வந்து 6% அண்ட் 14 இயர்ஸ்க்கு வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து 6%, 3 இயர்ஸ்க்கு வந்து 9%. ஸோ பேலன்ஸ் போச்சுன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து 14%. ஸோ நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 6%, செகண்ட் ஸ்லாட்டுக்கு வந்து 3 இயர்ஸு 9%, தேர்ட் ஸ்லாட்டில் 4 இயர்ஸு இது 14%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் we know principal never change. ஸோ SI is equal to P N into R divided by 100. சரி, நம்ம 3ஆக பிரித்து ஆகணும், ஏன்னா 3மே டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ P இன்ட்டு N வந்து என்ன, N1 R1 divided by 100 ப்ளஸ் பிரின்சிபல் அதே தான் இருக்கும், N2 R2 divided by 100 ப்ளஸ் P N3 R3 divided by 100. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா அட் த எண்ட் ஆஃப் இயர், ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, 11,400 வேல்யூ கொடுத்துருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் இயர். ஸோ P நம்மளுக்கு தெரியாது. ஸோ Pயை காமனாக எடுத்துடலாம், Pயும் 100யும் காமனாக எடுத்துடலாம். ஸோ N வேணும், ஃபஸ்ட் என்ன 6%, எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, ப்ளஸ் இந்த P வெளில எடுத்துட்டோம். ஸோ செகண்ட் என்ன
3 இயர்ஸ்க்கு 9% ப்ளஸ் மூணாவது வாட்டி என்னாச்சு P3க்கு 4 இயர்ஸ்க்கு 14%. P divided by 100, 12, 3 into 9, 27, 4 into 14, 28, 56. 12, 39, 68, 13, 5, 7, 9. So 95p divided by 100. So 95p divided by 100 is equal to 11400. So P is equal to 11400 divided by 95 into 100. So எல்லாமே அடிச்சோன்னா 5 டைல் அடிக்கலாம். 5 அடிச்சோன்னா 20, இது 19. ஸோ 19 கட் பண்ணோன்னா 6 டைம்ஸு 600. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ P is the initial amount. இப்போ இந்த சம் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா certain sum of amount. ஸோ 5/4 of 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ 5/4 ஆகுது. ஒரு பிரின்சிபல் என்ன ஆகுதுன்னா it becomes 5/4 itself by 5 years. So what is the simple interest rate per annum கேட்குறாங்க. ஸோ என்னாச்சு principal is equal to Pன்னு வச்சுருக்கோம். ஸோ this becomes 5/4p ஆகுது. பட் we don't know the rate of interest. 5 yearsன்னு கேட்குறாங்க. ஸோ years is equal to 5 yearsல ஆகுது. So SI is equal to amount, amount is equal to SI plus P. So now we know amount வந்து என்ன 5/4, P is equal to SI we don't know. So SI is equal to 5/4p minus P. So 5p minus 4p divided by 4. 1/4p ஆகிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன சொல்லலாம், ஸோ Pலேருந்து 1/4 தான் வந்திருக்கு, விச் இஸ் நத்திங் பட் 25%. ஸோ 1/4ன்றது 25% ஆஃப் P. ஸோ 25% எப்போ இருக்குது ஃபார் 5 years. This is for 5 years. So for 1 year divided by 5. So for 1 year is equal to 25 divided by 5 போட்டிங்கன்னா 5 years. ஸோ கேட்ட கொஸ்டின் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் 1 year rate of interest will be 5%. So option B is the correct answer. இது நம்ம ஷார்ட்டாகவும் போட முடியும். இந்த பக்கம் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். சிம்பிளாகவே போட்டுடலாம். ஸோ 1Pன்றது 5/4Pன்னு இருக்குது. 5/4ன்றது எப்படி பிரிக்கலாம்னா 1/4ன்னு பிரிக்கலாம். ஸோ 1 is nothing but 1 plus 1/4. ஸோ we always know 1ன்றது எப்போ இருக்கும், Pயோட வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் SIன்றது என்னவாக இருக்கும், 1/4ஆக இருக்கும். ஸோ 1/4ன்றது 25%, which is nothing but our SI. ஸோ SI வந்து 25% ஃபார் 5 years. ஸோ 1 yearோட SI என்னவாக இருக்கும், 25 divided by 5 is equal to 5%. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய சம் போட தேவையில்லை, ஷார்ட்கட்லேயே நம்ம யூஸ் பண்ணிட முடியும். ஸோ ஜஸ்ட் பை 2 lines. ஸோ பேனா பேப்பர் எடுக்காமே சொல்ல முடியும். 5/4 அப்படின்னா 1 into 1/4. ஸோ பேலன்ஸ் வந்து 1/4 தான் இருக்கும். 1/4 25%, 25 is nothing but ஃபார் 5 years 25%. அதை 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5% கிடச்சிடும், டேரெக்டாகவே ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ட்டில் ஸோ பிரின்சிபல் வந்து 1550. இது என்ன பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா 5%, செகண்ட் பார்ட் பார்த்தோன்னா 8%.
டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தோன்னா 300. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒன்றுக்கு 5%, இன்னொன்றுக்கு 8%. ஸோ டேர்ம்ஸ் என்ன 3 இயர்ஸு. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பார்ட் 1ஓட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பார்ட் 2ஓட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பார்ட் 1ஓட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, இதை நம்ம இதில் பின்னு எடுத்துக்கிறேன். பி 5%, பி இன்ட்டு 5/100, இயர்ஸ் 3 இயர்ஸ். ஸோ இது வந்து பின்னு எடுத்தோன்னா இது என்னவாக இருக்கும்னா 1550 தான் மைனஸு. ஸோ 1550 மைனஸ் பி இன்ட்டு 8 இன்ட்டு 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு P into 15 divided by 100 plus இது பார்த்தோன்னா 1550 into 24 divided by 100 plus வராது minus 24P which is equal to 300. இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ 300 into 100 இது எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 15P மைனஸ் 24 போட்டோன்னா 1550 into 24. ஸோ 20 போட்டோன்னா 31, 4 டைம்ஸ் வந்து 31,000, 1500, 6200. ஸோ 37,200 மைனஸ் 24P இது ப்ளஸ் இது. ஸோ 30,000. ஸோ எல்லாத்துக்கும் ஒருக்கும் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ 24P மைனஸ் 15P இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். பியும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 24 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். இது இந்த பக்கம் போச்சுன்னா லெஃப்ட் சைடில் 37,200 minus 30,000. So 9P is equal to 24 minus 9P is equal to 7,200. So P is equal to principal amount வந்து it is 800. இது எதோட பார்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த Pன்றது ஃபஸ்ட் பார்ட்டோட தான் நம்ம Pன்னு வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட் என்னவாக இருந்திருக்கும், செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1550 minus P which is nothing but 1550 minus 800, 750. ஸோ இதுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. 800 750 750 அடித்தோன்னா 50லேயே அடிச்சிடலாம். 16 வரும். இது வந்து 15 வரும். 16:15 is the ratio between ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ரேஷியோ வந்து 16:15. ஸோ ஆன்சர் வந்து சி தான் ரைட் ஆன்சர். ஸோ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் lent to a simple interest triples itself in 15 years and 6 months. In how many years it will be doubled? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆகுது, டபுள் ஆகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க சம் படி பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் பிகமிங் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 3 which means 3P ஆகிடுது. In how many years? 15 years and 6 months. So amount is equal to SI plus P. 3P is equal to SI plus P
ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 2 டைம் ஆகிருக்கும். ஸோ 2 டைம் ஆகிருக்கு. ஸோ 2 டைம் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் ஆகிருக்கு, 6 மந்த்ஸ் ஆகிருக்கு. ஐ மீன் பிரின்சிபல்லேருந்து 2 டைம்ஸ் எஸ்ஐ மட்டும் வர்றதுக்கு. பட் அவங்க கேட்குறது என்னென்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டைம் விச் இஸ் ஈக்குவல் டு பி மாதிரி வரணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். ஸோ 2 ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் ஆகிருக்கு. என்ன பண்ணலாம், அது டேரெக்டாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ 15 இயர்ஸ் என்ன பண்ணலாம், 7 இயர்ஸ் 6 மந்த்ஸாக பிரிக்கலாம். இது என்ன பண்ணலாம், இது ஆஃபாக போட்டால் 3 மந்த்ஸாக பிரிக்கலாம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 7 இயர்ஸ் 6 + 3 9 மந்த்ஸ். ஸோ இந்த சம் நம்ம என்ன பண்ணோம், இது எதுவுமே போடல, ஈக்குவேஷன் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல, டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்முலாஸ் எதுவும் போடல, சப்ஸ்டியூட் எதுவுமே பண்ணல. 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ்னால் 1 டைம் ஆகிறதுக்கு என்ன, ஸோ 7 இயர்ஸ். இது அப்படியே பை 2 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்கிங் பொறுத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஷார்ட்கட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம், என்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், அது எப்படி டிரைவ் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம், எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்னு பார்த்துருக்கோம், அண்ட் அதோட கோர் கான்செப்ட் பார்த்துருக்கோம், அண்ட் கப்புள் ஆஃப் சம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிள் டெஸ்ட் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Thank you.